ஐயா எல்லாரும் மரம் வச்சாதான் மழை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து வரப்ப உயர்த்தினாதான் மழை வரும்னு சொல்றீங்க. இது எப்படி வந்து அதை வந்து நீங்க வந்து சாத்தியம்னு சொல்றீங்க? அதை கொஞ்சம் விளக்குங்க. சரிங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மின்சாரத்தை நம்ம பார்க்கவே இல்லை. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையாயிட்டு. நீங்க கையில வச்சிருக்கிற செல்போனை கண்டுபிடிக்கவே இல்லை. அது உண்மையாயிட்டு. நிறைய நேரங்களில் நம்ம கண்மூடித்தனமா முன்னோர்கள் சொன்னாங்கிறதுக்காகவோ சில விஷயங்களை பொய்யினோ சில விஷயங்களை உண்மைனோ கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கோம். முதல்ல தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. உண்மையா இருந்தா மட்டும் ஒத்துக்க நம்ம கத்துக்கணும். யாரோ பெரிய மனுஷன் சொல்லிட்டாங்க, இவரு ரொம்ப பெரிய ஆளு, இவங்க விஞ்ஞானி, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து மாறி உண்மையா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதான் நம்ம பத்திரமா வாழ முடியும். வருங்காலம் பத்திரமா இருக்கும். முதல்ல மரம் வச்சா மழை பெய்யுங்கிறது என்னன்னு பார்க்கலாம். மேகங்கிறது இருந்தாதான் மழை பெய்யும். மரத்துக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல மேகம் இல்லாம மழை கிடையாது. இன்னைக்கும் கூட வானத்துல மேகம் இருந்தாதான் மழை பெய்யும். அமேசான் காடே பத்திட்டு எரிஞ்சுது. ஏன் எரியுது? அதை அணைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நெருப்புக்கு வாய்ப்பு கிடைச்சா தண்ணியவே ஆவியாக்கிட்டு போயிடும். ஒரு ஊர்ல எவ்வளவு மழை பெய்யுதுங்க? உங்களால ஒரு 50 லிட்டரை தூக்க முடியுமா? 100 லிட்டர் தண்ணியை தூக்க முடியுமா? ஒரு ஊர்ல பெய்யுற தண்ணியோட அளவு எவ்வளவு? அவ்வளவு தண்ணி நெருப்பு நினைச்சா நீராவியா மாற்றி மேல தூக்கிட்டு போயிடுது. நெருப்போட ஆற்றலை புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல இந்த நெருப்பை தாண்டி பூமியை குளிர்ச்சியா வைக்கணும்னாலோ நீரை உண்டாக்கணும்னாலோ என்ன செய்யணுங்கிறது முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் தான் மழை வரும். மழை எப்படி வரும்? மரம் வச்சா மரத்துக்கே ஈரம் இல்லைன்னா மரம் உயிரோட இருக்காதுங்க. தரையில ஈரம் இருந்தாதான் மரம் உயிரோட இருக்கும். ஒரு காட்டுல 6 அடி உயரம் தண்ணீர் நிறுத்திட்டே இருக்குமா அது உயிரோட? ஆனா நெல்லு வயல்கள்ல 4 அடி உயரம் தண்ணீர் நிறுத்திட்டா உயிரோட இருக்கும் நெல்லு. ஒரு கம்பம் கொள்ளையிலையோ கேழ்வரகு கொள்ளையிலையோ வேற கடலை கொள்ளையிலையோ வாழைத்தோப்புலையோ தென்னந்தோப்புலையோ 4 அடி உயரம் தண்ணி வச்சீங்கன்னா மரம்லாம் ஆண்டு பூரா உயிரோட இருக்காது. நிறுத்தி பாருங்க. ஆனா நெல்லு வயல்களை 4 அடி வச்சீங்கன்னா அவ்வளவு தண்ணி எழும்பி விளையும். பாருங்க, இந்த வரப்போட உயரத்தை பாருங்க. தமிழ்நாட்டு நெல்லு வகையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாரம்பரிய நெல்லுலாம் 6 அடி 7 அடி. இப்ப நான் கேட்கிறேன், மரம் உயிரோட இருக்கிறதுக்கு ஈரம் மட்டும்தான் வேணும். தண்ணியே விரும்பல மரங்கள்லாம். காடுகள் எல்லாம் தண்ணி கிடையாது. அதிகமா இருக்கிற தண்ணியெல்லாம் மரங்கள் வடிய விட்டுரும். நெல்லு வயல்கள் அவ்வளவு தண்ணியை நீக்கும். மேகம் தான் நீராவி. நீராவி நிறைய போனா மேகம் கிடைக்குமா? மரத்துக்கும் கீழே ஈரம் இருந்தா மேகம் கிடைக்குமா? முதல்ல மேகம் உண்டாகாம எப்படிங்க மழை வரும்? மறுபடியும் யோசிங்க. மேகம் இருந்தாதான் மழை. மேகத்தை உருவாக்கின பிறகுதான் காடுகள் வந்து மேகத்தை இருக்கும் அந்த இடத்துக்கு வந்தாங்கிறாங்க. காடுகளே இல்லாத பாலைவனங்கள் எல்லாம் மழை பெய்யுத. அங்க யாரு இழுத்து மழை பெய்ய வைக்கிறா? மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன். உண்மையா பார்க்க நம்ம பழகணும். உண்மையை தெரிஞ்சுக்க பழகணும். யார் வாய் கேட்கணும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னான். வாத்தியார்னு சொன்னாருன்னா அவர் சொல்றதெல்லாம் ஒத்துக்கணும்னு அவன் சொல்லலையா? நான் வாத்தியார் கிடையாது. நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கணும்னு நான் சொல்லல, கட்டாயப்படுத்தல. ஆனா யோசிங்க, 4 அடி உயரம் 5 அடி உயரம் தண்ணி நின்னா அதுக்கு மேல நெல்லு விளையுது. இவ்வளவு தண்ணியும் பூமி உள்ள போகுது. என்ன தரைக்கு மேல வைக்கிறதால பூமியோட ஈர்ப்பு செயல அவ்வளவு உள்ள போயிடுது. தரையில சூடு அதிகமா கடல்ல சூடு அதிகமா? தரையில தான் சூடு அதிகம். இவ்வளவு தண்ணி ஆவியாகுது. காடுகள்ல ஏது இவ்வளவு தண்ணி எங்க தேங்கி நிக்குது? எப்படி அவ்வளவு தண்ணி ஆவியாகும்? இவ்வளவு தண்ணி ஆவியானாதான் உங்களுக்கு உயர போய் மேகம் கிடைக்கும். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் காட்டுல இந்த மரத்துக்கு கீழே ஈரம் எவ்வளவு ஈரங்க இருக்கும்? அதுவே இந்த இலையில எல்லாம் பட்டு கீழே சொட்டி ஓடி போயிடும். மிச்சம் அந்த இடத்துல இலையெல்லாம் கடந்து வெளியில போனது போக கொஞ்சோண்டு ஈரம் இருக்கும். அது எப்படிங்க அவ்வளவு பெரிய மேக கூட்டத்தை உண்டாக்கும்? மேக கூட்டத்தை உண்டாக்கணும்னா ஒரு ஊருக்கே வேணுங்கிற அளவுக்கு மழை பெய்யணும்னா முதல்ல மேகம் எல்லாமே வேணும். நான் உண்மையிலே ஒரு கிராமத்து ஆளு தாங்க. நான் PhD எல்லாம் வாங்கல. நீங்க யோசிங்க. நிறைய நீராவி வேணும். 1 ஏக்கர் நிலத்துல 1 அங்குலங்கிறது 110 டன்னு. 3 அடி 4 அடி தண்ணிங்கிறது 1 ஏக்கர்ல எத்தனை டன்னு? ஒரு ஊர்ல பெய்யுற ஒட்டுமொத்த மழையோட அளவு எவ்வளவு? அவ்வளவு மழையை மரங்கள் எங்க இருந்து கொண்டு வரும்? அவ்வளவு நீர் எப்படி மேகமா கிடைக்கும்? மரங்களால அவ்வளவு மேகங்களை உண்டாக்குற அளவுக்கு நீரை ஆவியாக்குறதுக்கு மரத்துக்கு கீழே ஈரம் இருக்கா? என்னங்க நியாயம் இது? எனக்கு தெரியலங்க. யாராவது படிச்சவங்க நல்லா புரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. நான் தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தவறா இருந்தா கண்டிப்பா திருத்துங்க. அது ரொம்ப முக்கியம். மிக பெரும் அளவுல நீரை தேக்கி வைக்கிற ஒரே ஒரு பூமி வயல்வெளி தான். அதுக்காக தான் நெல்லுங்கிற தானியத்தை பயிரிட்டோம். தமிழ்நாடு முழுவதும் நீங்க காடு வளர்க்கறது நிறைய சாத்தியமா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நெல்லு வயல்களை நீரை தேக்குனீங்கன்னா இது மிகப்பெரிய அளவுல சேருமா? எது அதிகமான நீராவி போக்க நடத்தும்? எது அதிகமான எந்த நீர் ஆவியாகி மிகப்பெரும் அளவுல மேக கூட்டங்களை உண்டாக்கணும்னு யோசிங்க.
தர ஓரமா இருக்கிற நீர் ஆவியா போச்சுன்னா அப்படியே காத்து தள்ளிட்டு போயிடும். அழுத்தம் மிகுந்த நீராவி தான் மேகமா போகும் காத்து மண்டலத்து உச்சிக்கு போய். இதுக்கு மேல இன்னும் என்னங்க சொல்றது? இதுக்கு மேலேயும் நான் முட்டாள்தான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஒத்துக்க வேண்டியதுதான். நன்றிங்க.